நார்மலாக சொல்லுவோம் குரு பலன் வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம். குரு தான் தனத்துக்கு பணத்துக்கு காரகன், குழந்தைக்கு காரகனும் அவரே தான் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த தனத்துக்கு காரகன் அப்படின்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். எப்பெல்லாம் வளரணும் அப்படின்னாக்கா அந்த வளர்ச்சியை கொடுப்பதெல்லாம் குரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த குருவுக்கும் சிபில் ஸ்கோருக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. எப்படி நம்ம சிபில் ஸ்கோர் இருக்குது, நம்ம ஒரு கடனை வாங்க போகிறோம்னாக்கா நம்ம உடனே என்ன சொல்லலாம், சிபில் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறோம். அந்த டெஸ்டிங்கில் என்ன சொல்லுவோம், நமக்குடைய நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரம் நாங்கள் கரெக்டாக டயத்துக்கு கட்டியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடும். இதே தான் குருவுடைய பேசிக் ஐடியா. குரு எப்படி பண்ணுவார், நம்மளை எல்லாம் பக்கத்துலேயே வந்து வாட்ச் பண்ணுவார். அவர் அப்படி சாதாரணமாக ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற டீச்சர் என்ன பண்ணுவார், நம்ம பார்த்துட்டே இருப்பார், மார்க்கு கரெக்டாக கை வச்சுருவார். அப்போ மார்க்கில் வச்சாங்க நமக்கு என்னாச்சு, ஃப்யூச்சரில் அடி வாங்குவோம். இதே தான் சிபிலுடைய பேஸு.